ஒவ்வொரு நாளும் கர்த்தர் அவருடைய கிருபையை நம்ம மேலே வைத்திருக்கிறதுனால தான் இந்த காலை நேரத்தில் நாம் தேவனை ஆராய்த்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாட்களும் செய்தித்தாளை எடுத்து பார்க்கும் பொழுது பயங்கரமான காரியங்களை வாசிக்க முடிகிறது. ஆனால் வசனம் சொல்லுகிறது, என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும், கோணலான பாதைகளை அவர் செவ்வையாய் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். நொறுக்கப்பட்டு கண்ணீரோடு வருத்தத்தோடு பாரத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் கடந்து வந்திருப்போமே, ஆனால் நம் பாரங்களை அவர் சுமக்க அவர் போதுமானவராயிருக்கிறார். ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிற எந்த ஸ்தானமாயிருந்தாலும் நான் கடந்து வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன், உங்களை உயர்த்துவேன் என்று சொன்ன தேவன் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் அற்புதங்களை செய்வார், அவர் நம்மை வழி நடத்துவார். ஹல்லேலூயா. நம் ஜெபத்தோடு கர்த்தருடைய வார்த்தையை கேட்போம். நிச்சயமாக இந்த வார்த்தை நம்முடைய காயங்களுக்கு மருந்தாகவும் நம்முடைய இருதயத்திற்கு சமாதானத்தை கொடுக்கிற வார்த்தைகளாகவும், தேவனுடைய வார்த்தை நம்முடைய ஆத்துமாவை புதுப்பிக்கிற வார்த்தைகளாக இருக்கிறது. அதனால தான் இயேசு கிறிஸ்துவை சாத்தான் சோதிக்கும் பொழுது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தை, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வார்த்தையினால் பிழைப்பான். இந்த வார்த்தை நம்மை பிழைப்பூட்டும். இந்த ரேமா நம்முடைய வாழ்க்கையில் ஒரு புதிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆதியாகம புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது 48ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 22ஆம் வசனம் வரை வாசிக்கும் பொழுது மிக அருமையான ஒரு காரியம் ஒன்று அதில் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் யாக்கோபுக்கு யோசேப்பு என்று சொல்லுகிற ஒரு மகனை கொடுக்கிறார். யோசேப்புடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது யாக்கோபு யோசேப்பை ரொம்ப அதிகமாக நேசிக்கிறார். அவர் அவனை அவ்வளவாய் நேசித்தது நிமித்தமாக அவனுக்கு ஒரு பலவர்ண அங்கியை பரிசாக கொடுக்கிறார். அவனுடைய மூத்த சகோதரர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு இவனுக்கு மேல பயங்கரமான பொறாமை, யோசேப்புக்கு மேல பயங்கரமான பொறாமை. எதனால பொறாமை வந்தது? எங்க அப்பா எனக்கு சட்டையை கொடுக்கல, எனக்கு நல்ல துணியை கொடுக்கல, ஆனா என்னுடைய தம்பிக்கு அருமையான பலவர்ண அங்கி ஆடையை கொடுத்திருக்கிறார்கள், எனக்கு கிடைக்காதது அவனுக்கு கிடைத்திருக்கிறதே என்று அவனுக்கு மேல் அவர்கள் கோபத்தோடு இருக்கிறார்கள். அவனை ஏதாயிலும் செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் வகை தேடிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாள் அவர்கள் மேய்ச்சலிலே இருக்கும் பொழுது யோசேப்பிடத்திலே உணவு பதார்த்தங்களை கொடுத்து அனுப்புகிறார்கள். இதுதான் சரியான சந்தர்ப்பம், தனியா வந்து நம்முடைய கையில் அவன் சிக்கி இருக்கிறான், அவனை எப்படியாவது தீர்த்து கட்டிவிட வேண்டும் என்று தன்னுடைய சொந்த சகோதரர்கள் எண்ணுகிறார்கள். தன்னுடைய சொந்த சகோதரர்களாலே அவன் ஒரு பயங்கரமான சூழ்நிலைக்குள்ளே யோசேப்பு தள்ளப்படுகிறான். நம்பி இருந்த குடும்பம் அவனை ஏமாற்றுகிறது. பல நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் நினைக்கலாம், இந்த மனுஷனை நான் நம்பி இருந்தேன், இவர்களை நான் நம்பி இருந்தேன், இவர்கள் என்னை பாழும் படுகுழியில் தள்ளிவிட்டார்களே, இந்த ஜனங்கள் என்னை இவ்வளவு மோசமான வழியில நடத்திட்டாங்களே, நான் இவங்க கூட மட்டும் சேராம இருந்திருந்தா என் வாழ்க்கை நல்லா இருந்திருக்குமே. சில நேரத்தில் கூட இருக்கிற உறவினர்களே நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பிரச்சனைகளை கொண்டு வரலாம். பிரியமானவர்களே, கூட சொந்தக்காரன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, அவங்களே உங்களுடைய வாழ்க்கையில பெரிய பிரச்சனைகளை கொண்டு வரலாம். யோசேப்புடைய வாழ்க்கையில் இதுதான் சம்பவிக்கிறது. யோசேப்புடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது சொந்த சகோதரர்களாலே அவன் தள்ளப்படுகிறான், விற்கப்படுகிறான், எகிப்துக்குள்ளே ஒரு அடிமையாக கொண்டு வரப்படுகிறான். ஒரு அடிமையாக எகிப்துக்குள்ளே அவன் கடந்து வருகிறான். பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள், பல இன்னல்கள், பல நெருக்கங்கள், பல கஷ்டங்களை சகிக்கிறான். ஆனால் ஒரே ஒரு காரியத்தை அவன் மறந்து விடவில்லை, ஆண்டவருடைய நாமத்திலே அவன் விசுவாசம் உள்ளவனாய் இருக்கிறான், கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிறவனாய் இருக்கிறான். இப்படிப்பட்ட சோதனை நம்முடைய வாழ்க்கையில வருமே, ஆனால் ஒருவேளை நம்ம ஆண்டவரை விட்டு ஏன் எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் வர வேண்டும், ஏன் என்னுடைய வாழ்க்கையில் நிந்தனைகள் வர வேண்டும், ஏன் என்னுடைய வாழ்க்கையில் போராட்டங்கள் வர வேண்டும், நான் ஆராய்த்து என்ன பிரயோஜனம் என்று கேட்டிருக்கலாம். ஆனால் யோசேப்போ ஆண்டவரை பார்த்து அப்படி ஒரு வார்த்தையும் கேட்காமல், நீர் என்னை காண்கிற தேவன் அப்பா,
நீர் என்னை உயர்த்துகிற தேவன், நீர் என்னை தப்புவிக்கிற தேவன், நீர் என்னை வேறு மனுஷனாய் மாற்றுகிற தேவன். நிந்தனைகளின் மத்தியிலும், போராட்டத்தின் மத்தியிலும், கஷ்டத்தின் மத்தியிலும், வேதனைகளின் மத்தியிலும், எவ்வளவோ போராட்டங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வந்த போதிலும் கூட யோசேப்பு ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார் என்பதை அவன் மறந்து விடவே இல்லை. அவர் என்னை காண்கிற தேவன், அவர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், நான் செய்கிற காரியம் அவருக்கு தெரியும் என்கிற ஒரு எச்சரிப்போடு கூட அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவன் உண்மையாக வாழ்ந்தபடியால் அவனை அந்த தேசத்தின் ஒரு பெரிய ஒரு அதிகாரியாய் அவன் மாற்றப்படுகிறான். எந்த மனுஷர்கள் அவனை வேண்டாம் என்று தள்ளிவிட்டார்களோ, சொந்தங்கள் அவனை தள்ளி வைத்ததோ, அதே சொந்தத்தை ஆண்டவர் யோசேப்பின் கால்களை கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. யோசேப்புக்கு திருமணம் ஆகிறது. மனைவியுடைய பேர் ஆஸ்நாத் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 2 பிள்ளைகள் அவர்களுக்கு பிறக்கிறார்கள். ஒருவன் பேர் மனாசே, மற்றொருவன் பேர் எப்ராஹிம். ஆண்டவர் 2 பிள்ளைகள் அவனுக்கு கொடுக்கிறாரு. யாக்கோபு வயதாய் இருக்கிறதை அவன் அறிந்து 2 பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் யாக்கோபிடத்தில் அவன் அழைத்து செல்லுகிறான். மனாசே ஒரு பக்கம் நிப்பாட்டி வச்சாச்சு, இன்னொரு பக்கம் எப்ராஹிம் நிற்கிறாங்க. நல்லா கவனிங்க. மூத்தவன் மனாசே, 2வது உள்ளவன் எப்ராஹிம். நல்லா யோசித்து பாருங்கள். இந்த கை வச்சு தான் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா மூத்த மகனை இந்த கை பக்கத்தில் நிப்பாட்டி விட்டுருக்கிறாரு. யார் நிப்பாட்டி விட்டுருக்கிறா? யோசேப்பு நிப்பாட்டி விட்டுருக்கிறாரு. எப்ராஹிம் இந்த பக்கத்தில் நிற்கிறாரு. ஆனா இந்த நேரத்தில் யாக்கோபு ஒரு காரியத்தை பண்றாரு, கையை அப்படியே மாத்தி வைக்கிறாரு. எப்ராஹிம் மேல தன்னுடைய கரங்களை வைக்கிறாரு. யோசேப்பு சொல்றான், அப்பா மனாசே தான் என்னுடைய மூத்த மகன், நீங்கள் அவனை தான் ஆசீர்வதிக்க வேண்டும் முதலாவது என்று சொன்ன உடனே யாக்கோபு சொல்றாரு, தேவன் இவனை பெரிய ஜாதியாக்குவார், இவனை உயர்த்துவார், இவனுடைய சந்ததியை ஆசீர்வதிப்பார் என்று யாக்கோபு எப்ராஹிமை ஆசீர்வதிக்கிறார். தேவனுடைய ஆசீர்வாதம் கடந்து வருது. நல்லா பாருங்க. வேத புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது, தாவீதை குறித்து படிக்கும் பொழுது ஆண்டவருடைய செலக்ஷன் எப்படி இருக்குது தெரியுமா? மூத்தவன்லாம் இருந்தான், பயங்கர ஓட்ட சாட்டம் உள்ளவன், நல்ல பராக்கிரமசாலி, பயங்கரமான மனுஷன். ஆனா கர்த்தர் அவர்களை தெரிந்து கொள்ளவில்லை. ஒன்றுக்கும் உதவாத யார் வேண்டாம் என்று சொன்னார்களோ அவனை கர்த்தர் தெரிந்து கொண்டார். இந்த காலை நேரத்தில் நீங்க நினைக்கலாம், எவ்வளவோ இன்டர்வியூ நான் அட்டன் பண்ணியிருக்கிறேன், எவ்வளவோ காரியங்கள் நான் செய்திருக்கிறேன், என் வாழ்க்கையில தோல்விகளுக்கு மேல தோல்வி, என்னுடைய வாழ்க்கையில போராட்டங்களுக்கு மேல போராட்டம், என்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றிலும் நான் இழந்த ஒரு சூழ்நிலையில நான் இருக்கிறேன் நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? எளியவனை புழுதியிலிருந்து எடுத்து ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் அவர் அமர செய்கிற தேவனாய் இருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கேரக்டரே டிஃபரெண்ட். ஆண்டவர் உங்களை பார்க்கிற பெர்ஸ்பெக்டிவே வித்தியாசம். நீங்க நினைக்கலாம், நான் போட்டிருக்கிற ட்ரெஸ்னால ஆண்டவர் என்கிட்ட வருவாரு, நான் வச்சிருக்கிற வேத புத்தகத்தினால ஆண்டவர் என்கிட்ட வருவார். இல்ல, ஆண்டவர் பார்க்கிற ஒரே ஒரு காரியம், உங்க உள்ளத்தை மட்டும்தான் பார்க்கிறாரு. மனாசே மேல தேவனுடைய கிருபை வரல, ஆனா எப்ராஹிமை பார்த்து சொல்றாரு, இவனை நான் பெரிய ஜாதியாய் மாற்றுவேன், இவனை நான் ஆசீர்வதிப்பேன், இவனை நான் உயர்த்துவேன், இவனுடைய சந்ததி விளங்கும் என்று சொல்லுகிறார். யோசேப்பை பார்த்து சொல்றாரு, இந்த 2 பிள்ளைகளும் என்னுடைய பிள்ளைகள், இனி உனக்கு பிறக்கிற பிள்ளைகள் மாத்திரம்தான் உனக்கு சொந்தமான பிள்ளைகள், இவர்கள் இஸ்ரவேலின் கோத்திரமாய் இருப்பார்கள் என்று சொல்லுகிறார். எப்ராஹிமை அவ்வளவா உயர்த்துறாரு, எவ்வளவு உயர்த்த முடியுமோ ஆசீர்வதிக்க முடியுமோ ஆசீர்வதிக்கிறார். ஆனால் பிரியமானவர்களே, ஒரு காரியத்தை உங்கள் மத்தியில் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். எண்ணாகமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அந்த இடத்துல எப்ராஹிம் கோத்திரம் எழுதப்பட்டிருக்கிறது.
தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆனால் வெளிப்படுத்தின புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது அதுல எப்ராஹிம் கோத்திரம் வரவே இல்லை. நீங்க நினைக்கலாம், எப்ராஹிம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் தானே? ஆமா, ஆசீர்வதிக்கப்பட்டவன் தான். எப்ராஹிம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் தானே? எஸ், அவன் தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஆனால் வெளிப்படுத்தின புஸ்தகம் வரும் பொழுது 7ஆம் அதிகாரத்தில் வீட்டில் சென்று வாசிப்பீர்களானால் அதுல எப்ராஹிம் கோத்திரம் எழுதப்படவில்லை. கடைசி நாட்களுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் நினைக்கலாம், ஆலயத்திற்கு வருகிறேன், தேவனை நல்லா ஆராதிக்கிறேன், தேவனை முழு மனதோடு முழு பலத்தோடு ஆராதிக்கிறேன், நான் பரலோக ராஜ்யம் போய்விடுவேன். சரிதான், சொல்றது நல்லா தான் இருக்குது. சியோன் எங்களுக்கு தான், எருசலேம் எங்களுக்கு தான், சொல்லுறது நல்லா தான் இருக்குது. எப்ராஹிமுடைய வாழ்க்கை அப்படித்தான் காணப்பட்டது. எப்ராஹிமை கர்த்தர் உயர்த்துகிறார், ஆசீர்வதிக்கிறாரு. ஆனா பரலோக ராஜ்யத்துல அவனுடைய கோத்திரத்துக்கு பேர ஆண்டவர் எழுதல. எல்லா கோத்திரமும் இருக்குது, ஆனா வெளிப்படுத்துற புஸ்தகத்துல அவனுடைய கோத்திரம் வரவில்லை, நிராகரிக்கப்பட்டான். இந்த காலை நேரத்தில் 2 காரியங்கள் எதனால எப்ராஹிம் கோத்திரம் தள்ளப்பட்டது, எதனால் ஆண்டவர் கடைசி நாட்களிலே எப்ராஹிமை தள்ளி வைத்தார். 2 காரியங்களை வேகமாக உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள போகிறேன். கர்த்தர் சொல்ல விரும்புகிற ஒரு காரியம், கடைசி நாட்களுக்குள்ளே சென்று கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்திலே பயங்கரமான சூழ்நிலைகள், பயங்கரமான எச்சரிப்பின் சத்தங்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வெளிப்படுத்தின புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒரு திருடன் வருவதை போல் வருவேன், யாரும் எதிர்பாராத நேரத்தில் வருவேன். நம்ம நினைக்கிற நேரத்தில் ஆண்டவர் வரமாட்டாராம். நம்ம நினைக்கலாம், இந்த சுனாமி வந்த உடனே எல்லாரும் நினைச்சாங்க இயேசு கிறிஸ்துடைய வருகை மிக சீக்கிரமாய் இருக்கிறது. வரல. 1999 சொல்ல ஆரம்பித்தார்கள், 2000 ஆண்டவர் வந்துருவாரு, வரல. சுனாமி வந்துச்சு, ஆண்டவர் வரல. பஞ்சம் வந்துச்சு, வரல. போர் வந்துச்சு, வரல. கொரோனா, இந்த உலகத்தையே ஆட்டி படைக்கிற ஒரு வியாதி, இந்த உலகத்தையே தலைகீழாக கொண்டு போகிற வியாதி வந்தபோது சொன்னாங்க, ஆண்டவர் சீக்கிரமாய் வந்து விடுவார், இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வருகிறார். இப்ப கொரோனா முடிஞ்சு 3 வருஷம் தாண்டி வந்துட்டோம், 3 வருஷம் கடந்து வந்திருக்கிறோம். இப்போ பயம்லாம் போய் மறுபடியும் தான் போன போக்கில, தான் விருப்பப்பட்ட வழியில மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீ தெரிந்து கொள்ளப்பட வேண்டுமானால் நீ எப்படிப்பட்ட ஜீவியத்தை வாழ வேண்டும், நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு பரலோக ராஜ்யத்துக்குள்ளே கடந்து வர வேண்டுமானால் எப்படிப்பட்ட குணாதிசயம் உனக்குள்ளே இருக்க வேண்டும் என்று சொல்லி 2 காரியங்களை, எப்ராஹிமுடைய சந்ததியில் நடந்த 2 காரியங்களை உங்கள் மத்தியில் வேகமாக எடுத்து வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். வேத புஸ்தகத்தை கொண்டு வந்தவர்கள் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் 30ஆம் வசனத்தை நாம் சீக்கிரமாய் வாசிக்க கேட்போம். ஒன்றை பெத்தேலிலும் ஒன்றை தானிலும் ஸ்தாபித்தான், இந்த காரியம் பாவமாயிற்று. யெரொபெயாம் என்று ஒரு ராஜா இருக்கிறார். அவர் யெகோவா தேவனை நீங்கள் ஆராதிக்க கூடாது என்று சொல்லி அவர் ஒரு கன்றுக்குட்டியை செய்கிறார். அதை எங்கெல்லாம் வைக்கிறார் தெரியுமா? பெத்தேலிலே ஒரு கன்றுக்குட்டியை வைக்கிறார், தான் என்னும் ஒரு இடத்திலே இன்னொரு கன்றுக்குட்டியை வைக்கிறார். நீங்க என்ன பண்ணணும்? யெகோவா தேவனை நீங்கள் துதிக்க கூடாது, இயேசுவை நீங்க ஆராதிக்க கூடாது, பரிசுத்தமுள்ள தேவனை ஆராதிக்க கூடாது என்று சொல்லி என்ன பண்றாரு? ஒரு கன்றுக்குட்டியை செய்து எங்க வைக்கிறார் தெரியுமா? பெத்தேலில் வைக்கிறார். இந்த பெத்தேல் யாருக்கு இடம் தெரியுமா? எப்ராஹிமுடைய இடமாக இருக்கிறது. யாக்கோபு ஒரு இடத்துல கடந்து வரும் பொழுது ஏல் பெத்தேல் என்று பெயரிடுகிறார். ஒரு பலிபீடத்தை செய்து தேவனுக்கு பலியை கொடுத்து தேவனுடைய வீடு என்று சொல்லி அதற்கு ஏல் பெத்தேல் என்று பெயர் வைக்கிறார். எப்ராஹிம் வாசம் பண்ணுகிற இடமாய் இருக்கிறது.
அவர்கள் வாழுகிற ஸ்தலத்துல யெரொபெயாம் சொன்ன உடனே விக்கிரகத்திற்கு அவர்கள் இடத்தை கொடுத்தார்கள். எண்ணாகமத்துல உன் பேர் இருந்துச்சியா? எண்ணாகமத்துல நீ ஒரு கோத்திரம் என்று எப்ராஹிம் கோத்திரத்துடைய பேர் இருந்தது. ஆனால் வெளிப்படுத்துற புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது உன்னுடைய பேர் வராம போனதுக்கு காரணம் தெரியுமா? விக்கிரகத்தை ஆராய்த்து கொண்டிருக்கிறாய். தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். விக்கிரகம் என்றால் சிலை வழிபாடு மாத்திரம் சொல்லப்படவில்லை. எதெல்லாம் ஆண்டவருக்கு மேல நீ தூக்கி வைக்கிறாயோ அதெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில விக்கிரகம் தான். விக்கிரகத்தோடு ஒரு மனுஷன் வாழுவானே ஆனால் அவனுடைய வாழ்க்கை பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது. ஆண்டவரும் வாழ்க்கையில முதலிடத்தில் நீ வைக்க வேண்டும். நிறைய ஜனங்களை பார்க்கிறோம் இந்த நாட்களில். ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் அல்ல, ஆண்டவருக்குள்ள பயம் எல்லாம் போயிடுச்சு. மனுஷனை பார்த்து பயந்துகிட்டு இருக்கிறான், ஊழியக்காரங்களை குறித்து பயந்துகிட்டு இருக்கிறான். வசனம் சொல்லுகிறது, எது உனக்கு மேல ஆண்டவருக்கு மேல நீ தூக்கி வைக்கிறாயோ அதனுடைய வாழ்க்கையில் விக்கிரகம். வசனம் மிக தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. எப்ராஹிம் வாசம் பண்ணுகிற இடம் ஆண்டவர் அசைவாடுகிற ஏல் பெத்தேல் என்பதற்கு மூல பாஷையில தேவனுடைய வீடு என்று அர்த்தம். கர்த்தருடைய வீட்டுக்குள்ள கண்ணுக்குட்டிய தூக்கி வச்சுட்டான். அதனாலதான் அவனுடைய பேரை ஆண்டவர், அவனுடைய கோத்திரத்தை வெளிப்படுத்துற விசேஷத்துல ஆண்டவர் கொண்டு வரல. உங்க பேர் எழுதப்படணுமா? பரலோக ராஜ்யத்துக்குள்ள கடந்து வரணுமா? தேவனோடு கூட அசைவாடணுமா? தேவனோடு கூட நிச்சயமாய் வாழ வேண்டுமானால் விக்கிரகங்களை தூக்கி எறிந்து விடுங்கள். எப்படிப்பட்ட விக்கிரகமாய் இருக்கலாம், எப்படிப்பட்ட காரியமாய் இருக்கலாம், ஆண்டவருக்கு மேல எதை தூக்கி வைக்கிறீங்களோ அது உங்க வாழ்க்கையில விக்கிரகம் தான். உங்க பிள்ளைகளை தூக்கி வைக்கலாம், மனைவியை தூக்கி வைக்கலாம், புருஷனை தூக்கி வைக்கலாம், என் வேலையை தூக்கி வைக்கலாம், நீ வைத்திருக்கிற ஆஸ்தி அந்தஸ்துகளை தூக்கி வைக்கலாம். இது எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில விக்கிரகங்கள் தான். எப்பொழுது ஒதுக்கி வைக்கிறீங்களோ, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதிக்கிற தேவன் அப்பா, என் வாழ்க்கையில நீங்க இல்லாம நீர் அசைவாடுகிற இடத்துல நான் எதையும் செய்ய மாட்டேன் சொல்லி பார்க்கிறவர்களை, அதை வாழ்ந்து காட்டுகிறவர்களை கர்த்தர் உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் சபைக்குள்ள கடந்து வருகிறார். உள்ள பார்க்கும் பொழுது ஆண்டவரை ஆராதிக்கிற இடத்துல புறா குட்டியும் நல்ல காரியங்களை விற்பனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த நாட்களில் சபைகள் இப்படியாக மாறிக்கொண்டு இருக்கிறது. ஒரு காலத்தில் ஆவியோடு ஆராய்த்த சபையில இன்னைக்கு ஆவி இல்லை, அனல் இல்லை, விற்பனை கூடங்களாகவும் நாட்டிய ஸ்தலங்களாகவும் மாறிக்கொண்டிருக்கிறது. ஆண்டவர் பார்க்கிறார். ஒரு வார்த்தை பேசல, என் தேவன் அசைவாடுகிற இடத்த யாரையா இப்படி பண்ணது சாட்டை எடுக்கிறார், 4 அடி போட்டு விரட்டுறாரு. வாழ்க்கையில விக்கிரகங்கள் இருக்கிறதா? இருதயத்துக்குள்ள ஆண்டவருக்கு மேலான காரியங்களை தூக்கி வச்சிருக்கிறீங்களா? ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லிருங்க, தகப்பனே எனக்கு இது தேவையில்லப்பா, இந்த காரியம் என் வாழ்க்கையில தேவையில்லை. ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதிக்கிற தேவன், உண்மைத்தான் நான் நம்பி இருக்கிறேன். அற்புதங்களுடைய வாழ்க்கையில செய்ய, அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள நாங்க கடந்து வரணும். எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. நாங்கள் இனி எந்த விக்கிரக ஆராதனை நாங்கள் செய்ய போவதில்லை. உமக்கு பிரியமில்லாத எந்த காரியத்தையோ, உமக்கு மேல ஆராதனைக்கு மேல எதையும் நாங்க தூக்கி வைக்க மாட்டோம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைனா தேவனுடைய சமூகத்திற்கு முதலிடத்தை கொடுங்க. 9:30 மணிக்கு ஆராதனைனா 9:20 ஆண்டுடைய சமூகத்தில் வந்து உட்காருங்க. தேவனுடைய சமூகத்திற்கு, தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு உங்கள் நேரத்தை செலவழித்து பாருங்கள். கர்த்தர் உங்க வாழ்க்கையில் இருக்க குறைவுகளை மாற்றுவார். பரலோக ராஜ்யத்திற்குள்ளே உங்கள் பெயரை எழுத அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. எப்ராஹிமுடைய சந்ததியினுடைய பெயரை, கோத்திரத்துடைய பெயர் ஏன் வெளிப்படுத்தின புஸ்தகத்தில் வரவில்லை தெரியுமா? அவன் விக்கிரக ஆராதனைக்கு இடத்தை கொடுத்தான். எங்க கொடுத்தான்? ஆண்டவருடைய வீட்டில் அந்த இடத்தை கொடுத்திருக்கிறான். உங்க இருதயத்துல தான் ஆண்டவர் தங்குறாரு. உங்க இருதயத்தை தான் ஆண்டவர் விரும்புகிறார்.
அவர் வாசம் பண்ணும் ஸ்தலமாக இருக்கிறது. அவர் வாசம் பண்ணுகிற இடத்துல எந்த காரியத்திற்கும் உங்க வாழ்க்கையில முதலிடத்தை கொடுத்துறாதீங்க. அவருடைய வீட்டுக்குள்ள எந்த காரியத்திற்கும் முதலிடத்தை கொடுக்காதீங்க. அவர் விரும்புகிற இடத்துல எந்த மனுஷனுக்காகிலும், எந்த காசுக்காகிலும், எந்த ஆஸ்தி அந்தஸ்துக்காகிலும், எந்த மனுஷனுக்காகிலும் முதலிடத்தை கொடுக்காதீங்க. ஆண்டவருக்கு முதலிடத்தை கொடுங்க. நிச்சயமாய் தேவன் உங்க வாழ்க்கையில் அபரிவிதமான ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. எப்ராஹிமுடைய பெயர் வந்திருக்கும், ஆனா ஆண்டவர் பார்க்கிறாரு, அவன் பயங்கர பலசாலி தான், நல்ல வீரம் உள்ளவர்கள் தான். ஆனால் கர்த்தர் அவர்களை தெரிந்து கொள்ளாததற்கு காரணம், அவர்கள் விக்கிரகங்களுக்கு தன்னுடைய இருதயத்தை அவர்கள் கொடுக்கிறார்கள். விக்கிரகங்களுக்கு தன்னுடைய இடத்தை கொடுக்கிறார்கள். உங்க வாழ்க்கையில ஒரு நாளும் கொடுத்துறாதீங்க. கர்த்தர் அந்த பரலோக ராஜ்யத்தில் உங்களை கூட்டி சேர்க்க அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக எதனால ஆண்டவர் எப்ராஹிம அந்த வெளிப்படுத்துற புஸ்தகத்துல அந்த கோத்திரத்தின் வரிசையில கொண்டு வரல தெரியுமா? ஏசாயாவின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அதில் எழுதப்பட்டிருக்கிறது, எப்ராஹிமுடைய வெறியரின் பெருமையான கிரீடத்திற்கு ஐயோ, மதுபானத்தால் மயக்கமடைந்தவர்களில் செழிப்பான பள்ளத்தாக்குகளுடைய கொடும் முடியின் மேலுள்ள அலங்கார ஜோடிப்பு, வாடி போகும் புஷ்பமே. இரண்டாவதாக ஒரு காரியத்தை நான் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த எப்ராஹிம் கோத்திரத்தினர் ஒரு காரியத்தை செய்கிறார்கள். முதல்ல பார்க்கிறோம், விக்கிரகங்களுக்கு தங்கள் அடிமையாக இருக்கிறார்கள். இரண்டாவது எழுதப்பட்டிருக்கிறது, ஏசாயாவின் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம், எப்ராஹிம் கோத்திரத்தினர் மது பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கிறார்கள். இந்த நாட்களில் கிறிஸ்மஸ், நியூ இயர், ஈஸ்டர்லாம் வந்துச்சுன்னா எந்த இடத்துல விற்பனை அதிகமாக இருக்குதோ இல்லையோ, மதுபான கடைகளிலே விற்பனை அதிகமாக இருக்கிறது. கிறிஸ்மஸ் முடிஞ்ச அடுத்த நாள், நியூ இயர் முடிந்த மறுநாள், ஈஸ்டர் முடிந்த மறுநாள் நம்முடைய தொலைக்காட்சியை எடுத்து பார்ப்போமே ஆனால் செய்தியில சொல்லுவாங்க, நேற்று டாஸ்மார்க்ல விற்பனை அமோகமா இருந்துச்சு. வாழ்க்கையில பாவத்தோடு ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. உண்மையாய் வாழுகிறவன், பரிசுத்தமாய் வாழுகிறவன், தேவனுக்கு பிரியமான வழிகளை நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அவன் மட்டும்தான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். ஞாயிற்றுக்கிழமை ஒழுங்கா சர்ச்சுக்கு வரேன், டெய்லி நைட்டு ஜெபம் பண்றேன், ஆனா ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் மட்டும், ஈவினிங் மட்டும் கொஞ்சம் தண்ணி அடிக்கிறேன், வாழ்க்கையில ஒரு நாள் நீ பரலோகத்துக்கு போக முடியாது. இந்த சின்ன பாவம் தான் நான் செய்கிறேன், கொஞ்சம் காசை தான் வட்டிக்கு விடுறேன், ஆண்டவர் ஒரு நாள் உன்னை உயர்த்த முடியாது, ஒரு நாளும் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே கடந்து வர முடியாது. எப்ராஹிம் சந்ததியாரை பார்க்கும் பொழுது அவர்கள் மதுபானத்திற்கு அடிமையானவர்களாயிருக்கிறார்கள், மதுவுக்கு அடிமையாக இருக்கிறார்கள், குடிப்பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கிறார்கள். அதனாலதான் ஆண்டவர் பார்க்கிறாரு, எண்ணாகமத்தில் யாக்கோபு உன்னை ஆசீர்வதித்ததுனால உன்னை ஒரு கோத்திரமா உண்டு பண்ணினேன், உன்னை பெரிய ராஜ்யமா கட்டணும்னு நினைச்சேன், ஆனால் நீ மதுவிற்கு அடிமையா இருக்கிறபடியால் இந்த உலகத்துல நீ வாழலாம், ஆனா அந்த பரலோக ராஜ்யம், மேன்மையான ஒரு நகரம், அந்த நகரத்துக்குள்ள நீ வர முடியாது, ஆண்டவர் தள்ளி வச்சிட்டாரு. உங்க வாழ்க்கையில குடிப்பழக்கம் இருக்குதா? தேவனுக்கு பிரியமில்லாத பயங்கரமான செயல்கள் உங்களுக்குள்ள இருக்கிறதா? ஆண்டவருடைய சமூகத்தில் மன்னிப்பு கேட்டிருக்க, ஆண்டவரே இனிமேல் நான் இந்த தவறை செய்வதில்லை, என்னுடைய கரங்களை பரிசுத்தப்படுத்தும், கண்களை பரிசுத்தப்படுத்தும், சரீரத்தை பரிசுத்தப்படுத்தும், பிரியமான வாழ்க்கையை வாழ, பரலோக ராஜ்யத்துக்குள்ள கடந்து வர என்னை கிருபைப்படுத்தும் என்று கேட்டு பாருங்கள். தேவன் நிச்சயமாய் உங்களை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். வேத புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது நாபால் என்று ஒரு மனுஷன் இருக்கிறான். அவனுடைய பெயர், அவனுடைய மனைவி பெயர் அபிகாயில். நல்ல செல்வந்தன்,
செல்வ செழிப்பாய் வாழுகிற ஒரு மனுஷன், ஆடம்பரமாய் வாழுகிற ஒரு மனுஷன். ஆனா இவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, இவன் ஒரு பைத்தியக்காரன். இவன் ஒரு பைத்தியக்காரன் வேத புஸ்தகம் சொல்லுது. காரணம் என்ன தெரியுமா? ஆசாமிக்கு மூக்குக்கு மேல கோபம், எதை எடுத்தாலும் கோபம், எதை செஞ்சாலும் கோபம், எந்த காரியம் செய்தாலும் கோபம் பத்திக்கிட்டு வரும். ஆனால் தேவன் அவனுக்கு நல்ல ஒரு மனைவியை கொடுக்கிறாரு. ஞானமுள்ளவள், வேதம் சொல்லுகிறது, குணசாலியானவள், ரூபவதியானவள் என்று வேத புஸ்தகம் சொல்லுகிறது. ஒரு நாள் தாவீது சவுலுக்கு பயந்து அவன் காட்டுக்குள்ளே சுற்றி திரிகிறான். சவுல் தாவீதை ஒரு தெள்ளுப்பூச்சி வேட்டையாடுவது போல் வேட்டையாடி கொண்டிருக்கிறான். அப்படி இருக்கிற சூழ்நிலையில தாவீது தன்னோடு இருக்கிறவளை அவனிடத்தில் அனுப்பி, நாபால் இடத்துல அனுப்பி, கொஞ்சம் சாப்பாடு கொடுங்க, கொஞ்சம் உணவு கொடுங்கள், நீங்கள் செல்வ செழிப்பானவர்கள் அல்லவா, கொஞ்சம் எங்களுக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு கேட்கிறான். ஆனால் நாபானோ அவ்வளவு பணபலன் படைத்தவன், ஆள் பலன் உடையவன். நினைச்சா எவ்வளவு நாள்னாலும் சாப்பாடு கொடுக்கலாம். ஆனா தாவீதுடைய வார்த்தைக்கு அவன் கொஞ்சம் கூட கீழ்ப்படியாம, உனக்கு ஒரு சாப்பாடும் கொடுக்க முடியாது, நீ நாசமா போன அனுப்பிடுறான். இந்த காரியத்தை அபிகாயில் கேள்விப்படுகிறார்கள். இந்த முட்டா கிறுக்க இப்படி பண்ணிட்டானே, அறிவு கிட்டத்தனமா பண்ணிட்டானே. தாவீது என்கிறவன் சாதாரண மனுஷன் அல்ல, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், பயங்கரமான பெலிஸ்தரின் வீரனான கோலியாத்தை ஒரே கல்லால அடித்து கொண்டவன். அபிகாயில் கேட்டோன்னு அதறி போகிறாள், பதறி போகிறாள். இவளே கொஞ்சம் அப்பங்களை செய்து, திராட்சை ரசங்களை செய்து, அத்தி பழங்களை எடுத்துக்கொண்டு தாவீதை தேடி போகிறா காட்டுக்குள்ள. தாவீது இடத்துல போய் சொல்றா, ஐயா, என்னுடைய கணவனை மன்னித்து விடுங்கள், அவன் ஒரு பைத்தியக்காரன், அவனுடைய பெயரை போலவே அவன் புத்தியற்று திரிகிறான், அவனை மன்னித்து விடுங்கள், அவன் தெரியாம செஞ்சுட்டான், நீங்கன்னு தெரிஞ்சு அவன் ஒரு பெரிய தவறை செய்து விட்டான், மன்னிப்பு கேட்கிறாள். அது நிமித்தமாய் தாவீது அவன் தான் அறிவு கெட்டவா, அவன் தான் புத்தி இல்லாதவன். ஆனா அபிகாயிலோ குணசாலியானவள். இந்த புஸ்தகம் சொல்லுகிறது, குணசாலியான பிள்ளை என்ன பண்றா, வீட்டை கட்டுகிறாள். இந்த காலத்துல பொண்ணு பார்க்கும்போது செலக்ஷன் வைக்கிறாங்க. மூக்கு கிளி மூக்கா இருக்கணும், தலைமுடிய பார்த்தா கால் வரைக்கும் இருக்கணும், வீடு பார்த்தா அப்படி இருக்கணும், வச்சிருக்கிற கார் இப்படி இருக்கணும், இத்தனை கோடி கொடுக்கணும், அவ்வளவு காரியங்களை செய்யணும், இவ்வளவு காரியங்களை செய்யணும். ஆனா ஒரே ஒரு காரியம், எங்க அப்பா வாழ்கிற நாட்கள்ல அவர்கள் சொன்ன ஒரு காரியம், ஒரு பிள்ளை பிரேயர் பண்ணுகிற ஒரு மகளை அல்லது ஒரு பிரேயர் பண்ணுகிற ஒரு மகனை அவள் தெரிந்தெடுப்பாளே, ஆனால் குடிச வீடு பில்டிங்காக மாற்றப்படும். ஹல்லேலூயா. அதே நேரத்துல இப்படி இருக்கணும், இப்படி மூக்கு இருக்கணும், அப்படி கண்ணு இருக்கணும்னு 1000 லிஸ்ட் போட்டு தேடுவான். அவன் வாழ்க்கையில பெரிய பில்டிங் இருக்கும், ஆனா 30 நாள்ல பேக் டு குடிசை வீடா அவன் கடந்து வந்துருவான். குணசாலியான பெண் வீட்டை கெற்றா. அபிகாயில் குணசாலியானவள், அபிகாயில் குணசாலியான ஒரு பெண். ஞானத்தின் நிமித்தமாய் தன்னுடைய புருஷனை காப்பாற்றுகிறாள். புருஷனை காப்பாத்திட்டு வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்தா அங்க ஒரு பெரிய பண்டிகையே நடக்குது, ராஜ விருந்து நடக்குது. மதுபானத்தை அறிந்துட்டு, மதுபானத்தை நல்லா குடிச்சிட்டு அப்படியே கிடக்கிறான். அபிகாயில் இப்ப சொல்ல வேண்டாம், நாளைக்கு நம்ம இவர்கிட்ட சொல்லுவோம்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில விடிந்தோன்னு சொல்றாங்க, நேற்று நான் தாவீதை சந்தித்தேன், அவர்களுக்கு உணவை கொடுத்தேன், போயிட்டு வந்து பார்த்தா நீங்க தண்ணி அடிச்சுட்டு குப்புறப்படுத்தி கிடந்தீங்க, உங்கள்ட்ட சொல்ல முடியல அப்படிங்கிறான். என்னுடைய இருதயம் கல்லானது. மதுபானத்தை அறிந்திருந்தான், தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தபடியால் வசனம் மிக தெளிவாக சொல்லுது, 10 நாள்ல மரித்து விட்டான், 10 நாள்ல செத்து போயிட்டான். வாழ்க்கை முடிந்தது.
பணம் ஒன்றும் செய்ய முடியவில்லை, ஆள்பலன் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, அவருடைய வருகை மிக சீக்கிரமாக இருக்கிறது. ஜாக்கிரதையாயிருங்கள். அவருடைய வருகை மிக சீக்கிரமாக இருக்கிறது. இவ்வளவு நாளும் வாழ்க்கையில ஆசீர்வாதம் 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 எல்லாம் கேட்டுட்டோம். ஆண்டவருடைய சமூகத்திற்கு வந்த ஆசீர்வாதம் தான். ஆனால் அதை விட மேன்மையான ஒரு காரியம் உண்டு. அவருடைய வருகையில நீங்களும் நானும் சேர்த்து கொள்ளப்பட வேண்டும். நீங்க போற சபை ஆண்டவர் பார்க்க மாட்டாரு. நீங்க இருக்கிற நிலைமை ஆண்டவர் பார்க்கல. நீங்க இருக்கிற ஃபெலோஷிப் ஆண்டவர் பார்க்கல, இருதயத்தை பார்க்கிறாரு. எல்லாரும் நினைக்கிறாங்க வெள்ளையம் வெள்ளையம் போட்டா பரலோகத்துக்கு போயிடலாம், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போயிட்டா பரலோகத்துக்கு போயிடலாம், எல்லா கூட்டத்துக்கும் முன்னாடி போய் உட்கார்ந்துட்டோம், 5 மணிக்கு கூட்டத்துக்கு போயிட்டோம்னாலே பரலோகத்துக்கு ஆண்டவர் கூட்டிட்டு போயிடுவார். இல்ல, விக்கிரகத்திற்கு விலகி வாழுங்கள், மதுபானத்திற்கு விலகி வாழுங்கள். எப்ராயிமுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. ஆனால் 2 காரியம், விக்கிரகம் மதுபான பழக்கம் அவருடைய சந்ததியில கோத்திரத்துல இருந்ததுனால வெளிப்படுத்தின புஸ்தகத்துல, தேவனுடைய வருகையின் புஸ்தகத்துல அவங்க இல்ல. நீங்கள் சேர்த்து கொள்ளப்பட வேண்டுமானால், அவருடைய ராஜ்யத்துக்குள்ள கடந்து வர வேண்டுமானால், கர்த்தருக்கு மேல எந்த காரியத்தை தூக்கி வைக்கிறீங்களோ அதை இன்னைக்கே டிலீட் பண்ணிருங்க. ஆண்டவருக்கு மேல இந்த காரியத்தை தூக்கி வச்சிருக்கிறேன், அந்த காரியத்தை தூக்கி வச்சிருக்கிறேன், தேவையில்ல பிரதர், தேவையில்ல சிஸ்டர். ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். ஆண்டோடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அதற்கு கீழ்ப்படிந்து வாழுங்கள். ஆசீர்வாதம் 2வது கிடைக்கும். அதான் வசனம் சொல்லுகிறது, first seek the kingdom of God. தேவனுடைய நாமத்தை தேடுங்க, வார்த்தையை தேடுங்க. எங்கே ஜெபம் பண்ணலாம், எங்கே எப்போ ஆண்டவர் ஆராதிக்கலாம்? மான்கள் நீரோடைய வாஞ்சித்து கதறுவது போல, சங்கீதக்காரன் சொல்றாருல, அது வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உம்மை ஆராதிக்க, நாமத்தை உயர்த்த, ஒரு மனமாய் துதிக்க we are ready. நாங்கள் ஆயத்தமாய் இருக்கிறோம். சமயம் கிடைக்கும் போதெல்லாம் தேவனை துதிங்க, சமயம் கிடைக்கும் போதெல்லாம் தேவனை ஆராதிங்க, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். விக்கிரகம் எதுவாக இருந்தாலும் அதை ஒதுக்கி வச்சிருங்க. 2வது பார்க்கிறோம், மதுபான பழக்கம் எப்ராயிம் கோத்திரத்தில் காணப்படுகிறது. அது நிமித்தமாய் தேவன் எப்ராயிம் சந்ததியை அவர் வெளிப்படுத்துகிற புஸ்தகத்தில் அவர் சேர்க்கவில்லை. கர்த்தர் உங்களை சேர்க்கும்படியாக விரும்புகிறார். பரலோக ராஜ்யத்தில் உங்களை சேர்த்து கொள்ளும்படியே ஆண்டவர் விரும்புகிறார். 2 காரியத்தை விட்டு விடுங்கள். உங்களுக்குள்ள இந்த காரியங்கள் காணப்படுமே ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே நீர் என்னை வேறு மனுஷனாய் மாற்றும், நீர் என் கண்ணீரை மாற்றும், நீருடைய சூழ்நிலைகளை மாற்றும். அப்பா, உம்மை மாத்திரம் நம்பி இருக்கிறேன், உங்களை மட்டும் நம்பி இருக்கிறேன், வேற எந்த மனுஷனை நம்பல. நீர் என்னை மாற்றும் என்று கேளுங்கள். நிச்சயமாய் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், ஆவியானவர் பல கனிகளை திறந்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்ராயிமுடைய கோத்திரத்தை போல் நாம் வாழாமல் தேவனுக்கு பிரியமான சந்ததியாய் வாழுவோம். பரலோக ராஜ்யத்தில் கர்த்தர் நம்மை சேர்த்து கொள்ள அவர் வாஞ்சையாக இருக்கிறார். அவருடைய வருகை எப்பொழுது இருக்கும் என்று தெரியாது. அவருடைய வருகை மிக சீக்கிரமாக இருக்கிறது. மனம் திரும்புங்கள், பாவத்திலிருந்து விடுதலை பெற்று வாழுங்கள், தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை